வணக்கம், உங்கள் செய்தல். இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா, பியூரிட்டி என்ன, சுத்தம் என்ன, சுத்தம் மனசும் புத்தியும் சுத்தமா இருக்கணும். என்னது, மனசு ஒண்ணு நினைக்குது, புத்தி ஒண்ணு நினைக்குது. மனசு ஆனந்தத்தை நினைக்குது. என்னது, பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி மனசு ஆசைப்படுது, இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா புத்தி பாருங்க மாறுது. நம்ம குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுத்தா எப்படி சொல்லி கொடுப்போம். பாடத்தை ஒரு வீட்டுல ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம், ஸ்கூல் ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி மனம் உணர்ந்து குழந்தை எப்படியாவது நம்ம பிள்ளை எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எங்கே இருக்காது. மனசும் புத்தியும் ஒருங்கிணைந்து எந்த செயலை செய்யறோமோ நீங்க செஞ்சு பாருங்க, அதுக்கு அபரிமிதமான வெற்றி. இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்றேன். ஏன்னா இதே பக்கத்து வீட்டு குழந்தைங்க நம்ம சொல்லிக் கொடுக்கறது எப்படி கொடுக்குறோம், இவங்களுக்கு 100% நம்ம மனசையும் புத்தியும் அதுல செலுத்தி நம்ம சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா, பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி பண்ணுவோம், 80% தான் இருக்கும். அடுத்த தெரு பிள்ளைங்க இதே மாதிரி தான். ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கும், 100 பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கும்போது பாருங்க அந்த நம்பர் வார் பாருங்க குறைஞ்சிட்டே போயிருக்கீங்களா. அதனால எல்லோர்த்தையும் மனம் ஒப்பி ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்றது, ஒரு அடுத்தவங்க பேசுறது, நம்ம பேசுறது ஒண்ணு பேசுவோம், புத்தி ஒண்ணு நடத்திட்டு இருக்கோம். அதனால ஒருங்கிணைந்து ஒரு செயலை செய்யும் பொழுது அபரிமிதமான வெற்றி. அதான் பியூரிட்டி, சுத்தம். மனம் ஒப்பி பாருங்க, நான் பேசுறேன், இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கும். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை பிராக்டிஸ் பண்ணி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஊர் வாழ பிறந்தவன் சிரஞ்சீவி அப்படி. அடுத்தவன் நல்லா இருக்கணும் எண்ணம் நம்மளை அறியாமையே நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம சாப்பிடறதுல இருந்து மனசும் புத்தியும் ஒருங்கிணைந்து, ஒரு வாக்கிங் போறோமா மனசும் புத்தியும் ஒருங்கிணைந்து போகும். வேற ஒண்ணுமே இல்லைங்க. வாக்கிங் போறதுக்கு என்னெல்லாமோ சொல்றாங்க, ஒண்ணும் கிடையாது. உங்க புத்தியும் மனசையும் உங்கள்கிட்ட வச்சுட்டு அது மேல நீங்க ஞாபகமா பயணிச்சு போனீங்க அப்படின்னா வெற்றி. உங்கள் செய்த